ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக அதிசய விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் கடைசியாக நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது. அதனால் ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரமானது வந்துட்டுருக்கு. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் அந்த மாதிரி கிரகங்களால் நேரம் நெருங்கிட்டே வந்துட்டுருக்கு. அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு நேரம் என்ன மாதிரி நெருங்கியிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நேரம் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு கிரகங்களால் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரி வரும், அதே நேரம் உங்களுக்கு ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நீங்கள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒன்று புரியும். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிறது விதினால் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நடக்கக்கூடியதுக்கு எல்லாமே விதி காரணம் கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். இப்போ உங்களுக்கு ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலை சக்ஸஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் சாதகமாக இருந்தால் சக்ஸஸ் ஆகும். அதே கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்று இருந்ததுன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் அது ஃபெயில்யூர் ஆகும். இந்த மாதிரி கிரகங்களால் தான் வேலையிலேருந்து எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகிறது, ஃபெயில்யூர் ஆகிறது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கிரகங்கள் ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறி மாறி பயணம் செய்யும். ஸோ அதற்கேற்ப நம்ம கரெக்டாக என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த ஒரு சில தாள்களை தான் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான கிரகங்களால் பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மன் அதிசயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கொல்லிமலையில் வீற்றிருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மன். இந்த அம்மனை பற்றி சொல்லணுன்னா, இந்த அம்மன் சன்னிதானத்துக்கு போனால் நமக்கு வாக்கு கிடைத்த அந்த வாக்கு பலிக்கும். ஸோ இந்த அம்மன் வாக்கு எப்படி பலிக்குமோ அது போல தான் கிரகங்களால் உங்களுக்கு வாக்குகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த அம்மன் பற்றி தெரியாதவங்க இந்த அம்மன் பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை கிரக ரீதியாக என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அதிசய கோவில் பற்றி ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதன் மூலிமா மற்றவங்களும் இந்த அம்மன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அம்மன் பற்றி சொல்லணுன்னா நிறையவே இருக்குது. அதனால் இந்த அம்மனை பற்றி டீட்டெயில்டாக விரிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இந்த அம்மன் பற்றி விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு கிரகங்களால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி கொல்லிமலையில் ஆட்சி புரியக்கூடிய எட்டுக்கை அம்மன் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கொல்லிமலை என்றாலே நினைவுக்கு வருவது அதிசயங்களும் மர்மங்களும் தான். இங்கே அமைந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அதிசய அம்மன் கோவிலான இந்த கோவிலை பற்றி முதல்ல இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெரிந்துக்குங்க. தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் அமைந்திருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு அதிசயமான திருக்கோவில். கொல்லிமலைக்கு அழகு சேர்ப்பது கொல்லிப்பாவை என்று கூறப்படக்கூடிய எட்டுக்கை அம்மன் என்று சொல்லலாம். கொல்லிமலைக்கு அசுரர்களுடைய வருகையை தடுத்து நிறுத்த மாயன் எனும் தெய்வ சிற்பி உருவாக்கிய அழகே பாவை தான் இந்த எட்டுக்கை அம்மனாகும். இவங்களுக்கு கொல்லிப்பாவை என்ற இன்னொரு சிறப்பு பெயரும் உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி கொல்லிமலையை வந்தடைந்தனர். கொல்லிமலை ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால் மேல் கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர். அங்கே ஏற்கனவே அங்கிருந்த அசுரர்களும் மிருகர்களும் சித்தர்களை தொந்தரவு செய்தனர். அதை தடுக்கவே ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். அதுவே எட்டுக்கை பாவை அம்மன் என்று அழைக்கப்படுது. அசுரர்கள் சித்தர்களை தொல்லை செய்யும் போது அவர்களை இந்த எட்டுக்கை பாவை வதம் செய்திருக்காங்க. இது வதம் செய்தது காலப்போக்கில் அந்த சிலை அதே இடத்துல மண்ணில் புதைந்து விட்டிருக்கு. அங்கிருந்த மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க செல்லும்போது
மாடுகள் ஒரு இடத்தை பார்த்து மிரண்டு ஓடுவதை கவனிக்கிறார்கள். எனவே அங்கு தோண்டி பார்க்க எட்டுக்கையம்மன் சிலை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கேயே சிறிதாக கோவில் அமைத்து மக்கள் அம்மனை வழிபட ஆரம்பித்திருக்கிறாங்க. இச்சிலைக்கு எட்டுக்கை உள்ளதால் எட்டுக்கையம்மன் என்ற பெயர் பெற்றிருக்கு. ஸோ இதோடு இந்த கோவிலில் அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் கூட்டம் அப்படியே கடல் போல அதிகமாக இருக்கும். மெயினாக குழந்தை வர வேண்டிய அதிகமான பக்தர்கள் அம்மனை காண வருவாங்க. இந்த அம்மன் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொல்லிமலையிலே வீற்றிருக்கிறாங்க. அதோடு இங்குள்ள மலைவாழ் மக்கள் குலதெய்வமாகவும் கருதி இவங்களை வணங்குறாங்க. குறிப்பாக நில சம்பந்தமான பிரச்சனை தீர்ப்பதற்கு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பூட்டி விட்டு செல்றாங்க. அதோடு இங்குள்ள சூளத்தில் காகிதத்தலால் அல்லது உலோகத்தகட்டலால் என்ன வேண்டுதல்கள் எழுதி கட்டிவிட அந்த வேண்டுதல்கள் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. மேலும் பிரிந்த உறவுகள் இருக்காங்களா, அவங்களா துணிகளை இங்குள்ள சூளத்தில் கட்டிவிட்டா அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. குறிப்பாக திருமண தடை, பில்லி சூனியம் போன்றவற்றை போக்கும் என்று சொல்லப்படுது. கொல்லிப்பாவை பற்றிய செய்திகளை பரணர் தன் அகத்தின் பாடல்களை தந்துள்ளார். எட்டுக்கை அம்மன் குமரிக்கண்டத்தோடு தொடர்புடைய தெய்வம் என்று கூறப்படுது. இந்த பாவைக்கென்று இந்த ஒரு கோவில் மட்டுமே இருக்கு. இந்த அதிசயம் மிகுந்த கோவிலை வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசித்துட்டு வருவது சிறந்தது. அப்படி இல்லைன்னா இந்த அம்மனை ஒரு முறையாவது பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த அம்மனுடைய அதிசயம். இந்த அம்மன் அதிசயம் எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பழிக்குமோ அதே போல தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களாலேயே நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அது போல் பழிக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. சரி வாங்க, உங்களுக்கான சுச்சுவேஷனையும் பலன்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மாத இறுதியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற குருவின் பார்வை சனி மீது பதிகிறது. 2வது இடம் புனிதம் அடைகிறது. ஸோ 7 சனியின் குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே குடும்ப முன்னேற்றமானது கூடும். கொடுக்கல் வாங்கல்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒழுங்காகும். மெயினாக கடுமையாக முயற்சித்து இதுவரை நடைபெறாத காரியங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு ஒரு துரிதமாக நடைபெறும். இடமாற்றம், அதுக்கப்புறம் வீடு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலை திருப்தி தரும். இருப்பினும் 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே நிதானத்தோடு ஒரு பக்கம் செயல்படுவது உங்கள் ராசிக்கு நல்லது. நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா பெரிய ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். இதோடு இந்த கடைசி நேரத்தில் செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வரும். உடன் பிறப்புகள் வகையில் ஒத்துழைப்பு உண்டு. தொழில் வளர்ச்சியும் நுட்பமாக நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளால் லாபமும் கிடைக்கும். இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டாகும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். கடன்கள் வசூலாகி கவலை போக்கும். பெற்றோர் ஆதரவு திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்குவது பற்றி சிந்தித்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கைகள் நடைபெறக்கூடிய நேரம் இது. ஸோ நம்பிக்கை நல்லா இழக்காமல் இருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ஒரு கிரக பயிற்சியால் கிடைக்கும். அதே போல் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் இந்த கடைசி நேரத்தில் சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வர்றதோட அடிப்படையில் மாற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பார்த்துக்கிட்டேச்சுக்குங்களா இப்போ சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தொழில்கள் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும். உற்சாகத்தோடு பணிபுரியறது உங்களுக்கு இருக்குங்க. இந்த கிரகத்தால் இந்த பலன் ஆக மொத்தம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பாதை புலப்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் கிடைக்கும். மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் நாட்டம் செல்லும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்க போது. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.